குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும். சார்வாகன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவர் அதிகம் பிரபலமாகாத எழுத்தாளர், ஒரு சில பேர் தான் வாசிச்சிருப்பாங்க அவரை. அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஒரு ஆள், அவர் வந்து கையில் அவன் பையனை பிடிச்சிட்டு, ஒரு 6-7 வயசுல உள்ள ஒரு பையனை பிடிச்சிட்டு கடத்தரில் அப்படியே போறார். போகும்போது அவன் அப்படி 2 பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே வரான். பார்த்துட்டே வரணும்னா இந்த ஆளுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார சின்ன ஒரு பயம் வந்துகிட்டே இருக்குது. என்ன பயம்னா, மாச கடைசி, நம்ம பையன் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்கறானு, டக்குன்னு ஏதாவது நிப்பாட்டி இது வாங்கி கொடுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டத்திலேயே வர்றாரு. கொஞ்ச தூரம் போனோடனே அவர் கையை பிடிச்சிட்டே வரான் இல்லையா, அவன் நின்றுட்டான். நின்னோடனே இவருக்கு வந்து பதட்டம் இன்னும் அதிகமாயிடுது. ஐயோ என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நிக்கிறார். என்னடா அப்படின்னாரு. அது வேணும் அப்படின்னு கையை காட்டுறான். என்னது அப்படின்னு. எதுவும் கிடையாது வா அப்படிங்கிறார். எனக்கு அது மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, கடையில சின்ன கடையில ஒரு நிறைய பொம்மைகள் இருக்கு. கையை காட்டுறான். எது வேணும் அப்படின்னு. அதுன்னு ஆரம்பிக்கிறது முன்னாடி எது இருந்தாலும் வாங்கி தர மாட்டேன், நீ வா அப்படிங்கிறார். அது மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படி. என்ன வேணும் அப்படின்னா, அது மட்டும் கிட்ட கையை காட்டுறான். அவன் கை காட்டுற இடம் வந்து ஒரு யானை பொம்மை. யானை பொம்மையை பார்த்தோன்னே போய் பார்க்குறாங்க. விலையும் பயங்கரமா இருக்கு. இவர் வந்து அது வாங்காம வரணும், தன் பையனை மனம் கோணாமல் அதே நேரத்தில் வாங்காமலும் வரணும். ஏன்னா அவன் ரொம்ப அந்த பொம்மையே கண் வைத்த கண் மாறாம பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன சொல்லி இப்போ பொம்மை வேணான்னு சொல்றதுன்னு அவருக்கு புரியல. அப்போ பொம்மை இவர் கொஞ்சம் உற்று பார்க்குறாரு. பச்சை கலர்ல, கிளி பச்சை கலர்ல யானை. அது வால் வெள்ளை கலர்ல இருக்கு, வாய் அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு, தந்தம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. டே, உலகத்துல எங்கேயாவது கிளி பச்சை கலர்ல ஒரு யானை இருக்குமாடா, இத போய் நீ வாங்கி வச்சுப்பியாடா அப்படின்னாரு. ஏன் நல்லா தானே இருக்கு, அழகா தானே இருக்கு, இத மாதிரி யானை யார்ட்டையுமே இருக்காதுல்ல, எங்கிட்ட மட்டும் தானே இருக்கும், வாங்கி கொடுங்க. நான் கிளிப்பச்சை கலர்ல வச்சிருக்கிற யானை வச்சிருக்கிற யாரும் பசங்கள்லாம் கூட விளையாட மாட்டாங்கடா, இப்படி வச்சுக்கிறதே நல்ல இது இல்லடா அப்படின்னு. இப்போ அவனுக்கு சின்ன குழப்பம். அது ஏன் வேற யாரும் வச்சுக்க மாட்டாங்களா? ஆமா வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு யானை பொம்மை வேணுமேனா, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இடத்துல யானை என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல ரொம்ப அழகான யானை செய்யற இடம் இருக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்கி வாங்க, அங்க போகலாம் அப்படிங்க. அங்க இங்க போக முடியாதுடா, ரொம்ப தூரம் இருக்கு, நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். சரின்னு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு. அப்புறம் ஒரு அடுத்த நாள் கேட்கறான், அதுக்கு அடுத்த நாள் கேட்கறான், நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காசு இருக்கும்போது போய் அந்த இடத்துல மரத்தால் செய்ய ரொம்ப கருப்பான அந்த தந்தம்லாம் வெள்ளையா இருக்க மாதிரி நிஜ யானை மாதிரியே தெரிகிற ஒரு யானை பொம்மையை வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ்வளோதான். அந்த கிளிப்பச்சை யானை இல்லைன்னா அதெல்லாம் அந்த நிமிஷமே அந்த நாளே மறந்துட்டான். யானை பொம்மை வேணும் அப்படிங்கிறது மறந்தோன்னா அந்த யானை பொம்மை. யானை கல்யாண்ஜி வந்து ரொம்ப அழகான ஒரு வரி எழுதியிருப்பாரு. குழந்தைகளுக்கு ரயில் வேற, ரயில் பொம்மை வேறையா அப்படின்னு கேட்பார். அதை போல அவனுக்கு வந்து யானை வேற, யானை பொம்மை வேறையா, யானை மாதிரியே நினைச்சு அதுக்கு சாப்பாடு வைக்கிறான். அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கொண்டு போய் வைக்கிறான். காலையில் ஏஞ்சோடனே அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி யானைக்கு கொண்டு போய் சாப்பாடு எதுன்னு வைக்கிறான். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பண்றான். ஸ்கூல் விட்டு வந்தோடனே யானை என்னாச்சு என்னன்னு பார்க்கறான். தான் கூட இருக்கிற ஒரு நண்பரை போலவே, தன் தம்பியை போலவே, தங்கச்சியை போலவே அந்த யானையை பாதுகாத்துட்டே இருக்கான். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. பொம்மை தான், அதை பார்த்துக்கிறான் தான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி 6-7 வயசாச்சே, ரொம்ப குட்டி பசங்க கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு இதாகிடுது. அவன் வந்து, டே எப்போ பார்த்தாலும் யானை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருப்பியா நீ, தூக்கி அந்தானே போறா அப்படின்னு தூக்கி அந்தானே போட்டுறாரு. அன்னைக்கு அழுதவன் அழுதுகிட்டே இருக்கான். 2 நாள் அழுக நிப்பாட்டில், சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல. அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. சாப்பிடாம என்னடா பண்றேன்னு என்ன பண்ணி சாப்பிட முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் அவரே அந்த யானையை கொண்டு வந்து கையில கொடுத்து, யானை கொஞ்சம் ஊட்டி விடுற மாதிரி கொடுத்து, அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு சமாதானப்படுத்துறாரு. யானை மேல அவன் காட்டுற பரிவு பார்த்துட்டு இவருக்கும் அந்த யானை மேல ஒரு அன்பு வந்துடுது. இதனால 2 பேர் சேர்ந்து யானையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் பையனுக்கும் காலையில் ஏஞ்சோடனே அப்பா யாரு முதல்ல போய் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு 2 பேருக்குள்ளார போட்டி போட்டு இந்த யானை கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. யானை இல்லாம அவங்க 2 பேரும் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளார யானை ஒரு குடும்ப உறுப்பினரா மாறிடுது. மாறினோன்னா திடீர்னு இவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஒரு 2-3 நாள் வெளியூர் போற மாதிரி ஆயிடுது. வெளியூர் போனோன்னே போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவன் ஊர்ல இருக்கும்போது அவருக்கு யோசனை வருது, இப்ப யானை அந்த நேரத்தில் சாப்பிட்டு இருக்குமா, சாப்பாடு வச்சிருப்பானா,
யானையோட அவன் எப்படி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இங்க வேலையே ஓடல, முழு நேரமும் யானையை பத்தியே இருக்கு. இவரும் யானையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யானை இல்லாம அந்த வீடே இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து அவசர அவசரமா வந்த பிறகு ஓடுறாரு. யானை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து ஏதோ புக்கு படிச்சிட்டு இருக்கான். யானை எங்கடான்னு கேட்டா அவன் ஒண்ணுமே சொல்லல. போய் ஏதோ ஒரு பாக்குற அந்த குப்பை தொட்டிட்ட ஒரு யானை மல்லாந்து கிடக்கு. அந்த யானை பொம்மையை அப்படியே மல்லாந்து கிடக்கு. பார்த்தா ஒரு 2-3 நாள் அது தொடாத யானை மாதிரியே, அதை உபயோகப்படுத்தாத யானை மாதிரி அப்படி கிடக்குது மூலையில. இவருக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. என்னடா அது இவ்வளவு இப்படி அலட்சியமா கிடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் உடனே அதை எடுத்து பரிவா தடவிட்டு, ஏய் யானைக்கு பசிக்கும்ல, சாப்பாடு வச்சியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொல்றான், பா அது பொம்மைப்பா, அதுக்கு போய் என்னமோ சாப்பாடு வச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, நிஜமான சக்கரம் போட்டு நிஜமான ரப்பர் வீல் வச்சு ஒரு கார் வந்திருக்கு பார், இதை பார் அப்படின்னு சொல்லி அந்த காரை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறான். இவருக்கு வந்து புரியல. இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு நாள் வந்து யானைய வந்து கொண்டாடின, யானை உயிரோட இருக்கிற இந்த ஒரு குழந்தை டக்குன்னு அதை வச்சுட்டு காரை கொண்டாட போயிடுச்சே, என்ன பண்றது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம். நீங்க வந்து குழந்தைகளை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறது, எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறீங்க இல்லையா, அந்த இடத்த தான் வந்து ஒவ்வொரு ஆளுமே நம்ம வந்து ரொம்ப நம்ம வீட்டு குழந்தையா இருந்தாலும் அந்த விஷயத்த கடக்கிறது வந்து ரொம்ப விஷயம். வேலுசரவணனோட நான் பேசிட்டு இருக்கும் போது, நான் குழந்தைகளுக்காக எழுதுறதை பத்தி ஒரு உரையாடல் வரும்போது சொன்னாரு, குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், குழந்தைகளுக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் அப்படின்னு எழுதிங்கன்னா அது குழந்தைகளை பற்றியான எழுத்து. குழந்தைக்கு ஏன் பட்டாம்பூச்சியை பிடிக்கும் அப்படின்னு எழுதுனாதான் குழந்தைகளுக்கான எழுத்து அப்படிங்குவார். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஏன் அந்த நேரத்தில் யானையை பிடிக்குது, ஏன் அந்த யானையை பற்றியான விலகல் வந்துச்சுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல தான் நம்ம இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. அவங்க நேசிக்கிறது இருக்கு இல்லையா, நீங்க அங்கே இருந்து தான் நம்ம வர முடியும். மனிதர்கள் நேசிப்பதற்கு பொம்மைகள் இருந்து விலங்குகள் இருந்து தான்